ஹாய், வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் பிழை திருத்தல் ஆவணம் எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, பத்திரத்தை வச்சு எங்களுக்கு தெளிவாக கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு. அதுக்காக இப்போ இந்த வீடியோ லாங்காக தான் இருக்கும். ஏன்னா நான் பத்திரமும் வச்சு இதில் சொல்லி கொடுத்துருக்கேன். பத்திரத்தை வச்சு எப்படி ஆன்லைன் அடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிழை திருத்தல் ஆவணம். ஏற்கனவே ரீஸ்ட் பண்ண பத்திரம் தப்பாகிடுச்சு, தெரியாமல் தப்பு நடந்துடுச்சு. அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பிழை திருத்தல் ஆவணம் ரெடி பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ணால் பழைய பத்திரத்தில் இருக்க தப்பு சரியாயிடும். இதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்திரம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பத்திரத்தை வச்சு அதுக்கு எப்படி ஆன்லைன் அடிக்கிறதுன்னு காமிக்கிறேன். பிழை திருத்தல் பத்திரம் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன், வேர்டு ஃபார்மேட்டை. அது ஆன்லைனில் வந்த பத்திரத்தை வச்சு ஆன்லைன் எந்தெந்த பாக்ஸை எப்படி ஃபில் பண்ணணும்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குதுன்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதை ரிப்ளை பண்ணுறேன். ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் ஓப்பன் ஆக மாட்டுது. ஏற்கனவே நம்ம சேனலில் கிரையம் செட்டில்மெண்ட்டு ப்ளேலிஸ்ட் போட்டிருக்கோம். பிழை திருத்தலுக்கு ஒரு வீடியோ மட்டும் இப்போ போடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதுக்கு தனியாக ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி ஃபுல் டீட்டெயில் தனித்தனி வீடியோவாக போடுறேன். பிழை திருத்தலுக்கு பிழை திருத்தல் ஆவணம் நம்ம யார்கிட்ட தான் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி தப்பு பண்ண பார்த்திங்களா, அந்த பத்திரம் யார்கிட்ட இருந்து நம்ம வாங்கினோமோ பிழை திருத்தல் ஆவணமும் இப்போ அவங்கக்கிட்ட இருந்து தான் வாங்கணும். அதே எழுதி கொடுத்தவங்க, எழுதி வாங்கினவங்க அவங்க தான். பிஆர் அதில் மேலே எழுதி பத்திர நம்பர் போட்டாச்சு. என்னவென்றால், நாங்கள் தங்கள் பெயருக்கு 29/11/2007 கிரை ரூபாய் 60,000 மதிப்பு ரூபாய் 7,907க்கு ஒரு கிரைய பத்திரம் எழுதி கொடுத்து, அது பத்திரம் திருக்கோயிலூர் சார் பதிவாளர் அலுவலகம் 1 புத்தக ஆவண எண் 409020 2007, அதாவது 4090/2007 படி பதிவாகியுள்ளது. மேற்படி ஆவணத்தில் 4வது பக்கத்தில் இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மிஸ்டேக் எல்லாத்தையும் இப்போ இதில் எழுதணும். எங்கெங்கே ஃபஸ்ட்டு இதில் பிஆரை போட்டுடணும், ஆவண எண்ணை போட்டுடலாம். 4090/2007 ஆவண எண்ணை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு தேடுக கொடுத்துட்றேன். அலுவலகம் கொடுக்கல, அலுவலகத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேடுகன்னு கொடுக்கணும். பேர் சரியாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரியாக இருக்குது. ஆனால் இதில் நம்ம அசல் ஆவணமானு இங்கே கீழே கேட்கும், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணாமல் சேர்க்கன்னு கொடுத்துட்டேன். அதனால் டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து சேர்க்குறேன். அலுவலகம் செலக்ட் பண்ணிவிட்டு புத்தகம் செலக்ட், அதுவே செலக்டில் தான் இருக்கும். ஆவண எண் 4090/2007 தேடுக கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல மேலே கிளிக் பண்ணியாச்சு. கீழே அசல் ஆவணம்னு இருக்குது, அந்த அசல் ஆவணமும் செலக்ட் பண்ணிவிட்டு சேர்க்க கொடுத்துட்றேன். இப்போது எழுதி கொடுத்தவங்க, அந்த நம்ம ஏற்கனவே பதிவு பண்ண பத்திரத்தில் இருக்க எழுதி கொடுக்குறவங்க வாங்குறவங்க எல்லாம் வந்துடுச்சு. அசல் ஆவணமாக ஆம்னு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் தொடர்ந்து செயல்படுத்தவும் கொடுத்து அடுத்து போயிடலாம். எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்து போயிடலாம். ஆவண எண்ணு இங்கே எழுதி கொடுக்குறவங்க எழுதி வாங்கிறது சதீஷ், எழுதி கொடுப்பவர் கொளஞ்சி, ராமு, ரவி, 5 கண்ணன். எல்லாம் சரியாக இருக்கான்னு இப்போ நம்ம அங்கே ஆன்லைனில் செக் பண்ண போகிறோம். ஏற்கனவே தப்பாக ரிஜிஸ்டர் பண்ண பத்திரத்தில் யார் இருக்காங்களோ அவங்க தான் இப்போ பிழை திருத்தலும் அதே எழுதி கொடுக்குறவங்க எழுதி வாங்குறவங்க தான் எழுதி கொடுக்கணும். பிழை திருத்தல் பத்திரமும் அந்த பேர் சரியாக இருக்குது, செக் பண்ணியாச்சு, சரியாக இருக்குது. இப்போ நம்ம தொடர்ந்து செயல்படுத்தவும் கொடுத்தாச்சு. இதில் 5 பேர் இருக்காங்க. அதனால் நம்ம கொஞ்சம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக அடிச்சுக்கலாம்.
எழுதி கொடுக்கறதுல ஆள் மட்டும் அடிச்சுக்கலாம், குழந்தைய மட்டும் வேணால் அடிச்சுக்கலாம். 5 பேரையும் அவன் பேர், அப்பா பேர், வயசு, ஆதார் எண் 5 பேருக்கும் கொடுத்தனா இன்னும் ரொம்ப லேட் ஆகும். இதுவே 25 நிமிஷம் வீடியோ. இன்னும் அந்த 5 பேரையும் நான் இங்கே ஆன்லைனில் சேர்த்தேன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 15 நிமிஷம் ஆகிடும். இதே ஓப்பனே அங்கே பாருங்கள், சர்வர் ஸ்லோவாக இருக்குது, பொறுமையாக தான் அடுத்த பேஜுக்கு போகும். வந்துடுச்சு. முதன்மை ஆவணத்தில் உள்ள முத்திரை தீர்வை, பதிவு கட்டணம், ஆவணத்தின் தன்மை, ஆவண எண்ணு, பக்க எண்ணு, வரிசை எண்ணு, திருத்தங்களின் விவரங்கள், திருத்தத்திற்கு முன் உள்ள விவரங்கள், அதாவது தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி மாற்றணும், அதை தான் இப்போ இந்த பாக்ஸில் தனித்தனியாக கொடுக்கணும். கீழே பார்த்துக்குங்க. 4வது பக்கத்தில் கோலப்பாறை கிராமத்தில் புஞ்ச சர்வே எண் 39 2C 9 ஏர்செல் என்று டைப் செய்வதற்கு பதிலாக கை தவறுதலாக 38 2C 9 ஏர்செல் என்று தவறுதலாக டைப் செய்யப்பட்டுள்ளது. ஹெச்ஏனா ஏர்ஸு. நம்ம ஆன்லைனில் அடிக்கும்போது இங்கிலீஷில் பண்ணக்கூடாது, அதனால் நம்ம தமிழில் அதை போட்டுக்கிறோம். தமிழ் கீபோர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அது தமிழில் மாற்றிடுறேன். 2C. இப்போ இதை நம்ம அப்படியே அங்கே காப்பி பண்ணி அந்த பாக்ஸில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன தப்பு பண்ணோம் அதை ஃபஸ்ட்டு இங்கே போட்டுடுறேன். திருத்தத்திற்கு முன் உள்ள விவரம், சர்வே எண் 38 2C. இப்போது எதை மாற்றணும், என்னவா மாற்றணும்? இப்போ என்ன மாற்றணும்னா 39 2C. இது இங்கிலீஷில் இருக்குது சி, தமிழில் மாற்றிக்கலாம். ஹெச்ஏன்றது ஏர்ஸு, அதை எடுத்துடலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி இப்போ நம்ம என்னவா மாற்றணும், எந்த திருத்தம் பண்ணணும், சரியானது என்னவோ அந்த பாக்ஸில் அடிக்கணும் ஆன்லைனில். அதை அப்படியே காப்பி பண்ணி அந்த பாக்ஸில் பேஸ்ட் பண்ணிடுறேன். அயன் புஞ்ச சர்வே எண் 39 2C 9 ஏர்செல், இதுதான் இப்போ மாற்றணும், சரி பண்ணணும். 38 2C தப்பாக இருக்குது, 39 2C தான் சரி. எல்லாம் இங்கே பத்திரத்தை வச்சு நான் செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நாலாவது பக்கம். ஆன்லைனில் மேலே இருக்குது பாருங்கள். வரி எண் 4, 2 பக்க எண் தான் 4. முத்திரை தீர்வை, பதிவு கட்டணம், அதான் நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணோம் பார்த்திங்களா அந்த பத்திரம், பிழையாக ஏற்கனவே பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அந்த பத்திரத்தில் இருக்க ஸ்டாம்ப்பு, ஃபீஸு, எத்தனாவது 4வது பக்கம், வரி எண் 2 எல்லாம் இங்கே கொடுத்துட்டு இப்போ நம்ம அடுத்து வந்துடலாம். இதில் தப்பு இருக்குன்னா நம்ம இங்கே எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் டெலிட் இருக்குது. தப்பாக இருந்தால் மாற்றிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்துடலாம். எழுதி கொடுப்பவர், அதான் எழுதி கொடுப்பவர் 5 பேர் இருக்காங்க, அதனால் 5 பேரையும் சேர்த்துனா ரொம்ப லேட் ஆகும். 5 பேருக்கும் நான் ஆதார் எண் அடித்தா ரொம்ப லேட் ஆகும். அதனால் ஒன்று மட்டும் நான் சேர்த்துக்கிறேன், ஒரு ஆள் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். கொளஞ்சி, ராமு, ரவி, திருமலை, அதுக்கு அடுத்து 5வது ஆள் யார், கண்ணன். இவங்க 5 பேர் இருக்காங்க. இந்த எழுதி கொடுப்பவரை இந்த ஆன்லைனில் வந்து எழுதி கொடுப்பவர் 5 பேர். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக சும்மா அடிக்கிறேன். அவங்க 5 பேரையும் இப்போ என்னால் அடிக்க முடியாது, வீடியோ லென்த்தாக இருக்குது. நான் அதுக்கப்புறமா வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் 5 பேரையும் சேர்த்துப்பேன். டிபி நம்பர் எடுத்ததுக்கப்புறமா வீடியோ முடிச்சுட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லென்த் ஆகுன்ட்டு நான் இப்போ சும்மா சா 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 நான் அப்படின்னு அப்பா பேர்லாம் அடிச்சிருக்கேன்.
அதுக்கப்புறம் நான் வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்டை முடித்ததுக்கப்புறம் நான் பொறுமையாக எடிட் ஆப்ஷன் உள்ள போயிட்டு எனது ஆவணத்தில் போய் டிபி நம்பர் இருக்கும். அந்த டிபி நம்பர் உள்ள எடிட் ஆப்ஷன் காமிக்கும். அந்த எடிட் ஆப்ஷன் உள்ள போயிட்டு நான் எழுதி கொடுப்பவர் அந்த கொளஞ்சி, ராமு, திருமலை, கண்ணன் அந்த 5 பேரையும் நான் லைனாக 1 பை 1 சேர்த்துட்டே வந்துடுவேன். இப்போ உங்களுக்காக நான் எக்ஸாம்பிளுக்காக இதை டைப் பண்ணுறேன். பண்ணி சேர்க்க கொடுத்துட்றேன். அடுத்து எழுதி வாங்குபவர் ஒரே ஆள் தான், சதீஷ் மட்டும்தான். அடுத்து எழுதி வாங்குபவருக்கு வந்துட்டேன். எழுதி வாங்குபவர் யாருன்னா சதீஷ். இந்த சதீஷ் அங்கே ஆன்லைனில் போயிட்டு அடிச்சுக்கலாம். சதீஷ் அடிச்சிட்டேன். அப்பா பேர் நம்ம எக்ஸாம்பிளுக்காக தான் இதை அடிக்கிறேன். நான் அப்புறமா சரியாக ஃபில் பண்ணிப்பேன். உங்களுக்காக சும்மா அடிக்கிறேன் அப்பா பேர்லாம். அட்ரஸ்ஸு நான் அதையே செலக்ட் பண்ணிக்கிறேன். எழுதி கொடுப்பவரோட அட்ரஸ் இங்கே நகல் பண்ணிட்டேன். சேர்க்க கொடுத்துட்றேன். கைபேசி எண் 2 பேருக்குமே கொடுக்கணும். எழுதி கொடுப்பவருக்கும் கொடுக்கணும், எழுதி வாங்குபவருக்கும் கொடுக்கணும். கொடுத்துட்டு சேர்க்க கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து நம்ம சாட்சிக்கு போயிடலாம். 2 சாட்சி அடிக்கணும். 18 வயசு கம்மியாக இருந்தால் பிரதிநிதி போடணும். இதுவும் இல்லை, அதனால் நேராக சாட்சிக்கு வந்துட்டேன். சாட்சிக்கு 2 பேர் போடணும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒன்று அடிச்சிட்றேன். இப்போ நான் அதெல்லாம் சரியாக அடிச்சிட்டு இருந்தேன்னா வீடியோ ரொம்ப லென்த்து போகும். அதனால் ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஏதாவது சாசா அந்த மாதிரி அடிச்சிட்ருக்கேன். ஆதார் எண் மட்டும் சரியான ஆதார் எண் தான் அடிக்கணும். ஏதோ ஒரு நம்பர் தப்பாச்சுன்னா கூட ஆதார் எண் சேர்க்காது. ஆதார் எண் சரியான எண் போட்டுடுறேன். மாவட்டம், அதுக்கு அடுத்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு பின்கோடு, அவ்வளோதான். அதுக்கடுத்து சேர்க்க கொடுத்துடலாம். இவங்களுக்கு ஃபோன் நம்பர் தேவையில்லை. சாட்சிக்கெலாம் ஃபோன் நம்பர் தேவையில்லை. அடுத்து 2வது சாட்சி. இதுவும் எக்ஸாம்பிளுக்காக ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணிக்கிறேன். இதை லெட்டரையே போட்டுறேன். இதெல்லாம் நான் பொறுமையாக தான் டிபி நம்பர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை முடிச்சுட்டு நான் பொறுமையாக இதெல்லாம் எடிட் பண்ணி எழுதி கொடுப்பவர், வாங்குபவர், சாட்சி இந்த பேர்லாம் நான் அடிச்சுக்கிறேன். இப்போதைக்கு ஏதாவது லெட்ரு ஆதார் எண், அடுத்து சாட்சி, அந்த சாட்சியை செலக்ட் பண்ணிடுறேன். சேர்க்க கொடுத்துடலாம். அவ்வளோதான். 2 சாட்சி கீழே சேர்ந்துடுச்சு. செக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து போயிடலாம். தாக்கல் திரும்ப பெறுபவர் நம்ம எழுதி வாங்குறவர் சதீஷே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது சொத்து என்ன சொத்து, இப்போ நம்ம அங்கே பத்திரத்துக்கு போயிடலாம். பத்திரத்துக்கு போனால் தான் என்ன சொத்துன்னு உங்களுக்கு புரியும். நான் எதை வச்சுங்க சொத்தை செலக்ட் பண்ணுறேன்னு. வாங்குறவங்க கொடுத்த டீட்டெயில் ஃபில் பண்ணியாச்சு. பழைய பத்திரம் நம்பர் போட்டாச்சு. அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கோம், எது பிழையாக இருக்குன்றதை போட்டாச்சு. இப்போது சொத்து விவரம், பிழையான சொத்து விவரம். நம்ம ஏற்கனவே என்ன தப்பு பண்ணோம், 38ல் 2C 9 எர்சில், இதுதான் நம்ம பண்ண ஃபஸ்ட்டு தப்பு. மற்றபடி சக்குப்பந்தி அளவு 1308 சதுர அடிக்கு 121.64 சதுர மீட்டர்,
அளவு எல்லாம் ஒன்று தான், சக்குப்பந்தி எல்லாம் ஒன்று தான். சர்வே நம்பர் மட்டும்தான் மாறிடுச்சு. 39க்கு 38ன்னு நம்ம போட்டுட்டோம். இப்போ இந்த பிழையான சொத்தை அங்கே நம்ம டைப் பண்ணிக்கலாம். மனை தான், காலி மனை தான். மனை செலக்ட் பண்ணிட்டேன். சொத்து விவரத்தில் அலுவலகம் செலக்ட் பண்ணிவிட்டு கிராமத்தோட பதிவு கிராமம், அந்த கிராமம் செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிவிட்டு பட்டா நம்பர் இருந்தால் பட்டா போடலாம், இல்லைன்னா போட வேண்டாம். போட்டுட்டு அடுத்து வந்துடலாம். ஸ்லோவாக இருக்கிறதால ரொம்ப லேட் ஆகுது. அடுத்து வந்துடுறேன். இப்போ புல விவரங்கள். புல விவரத்தில் சர்வே எண் போட்டுக்கலாம். 38ல் 2C புஞ்சை சர்வே எண். அதனால் நம்ம ஊரகம் செலக்ட் பண்ணிடலாம். நத்தமாக இருந்தால் நத்தம் செலக்ட் பண்ணுவோம். இது புஞ்சைன்னு நிறத்தால் ஊரகத்தை செலக்ட் பண்ணிடுறேன். ஆன்லைனில் போய்ட்டு ஊரகம் செலக்ட் பண்ணிவிட்டு சர்வே எண்ணை போட்டுறேன். உட்பிரிவை இங்கே அடிச்சிடணும். தெரு பெயர் இருந்தால் போடலாம், இல்லைனா விட்டுடலாம். இந்த ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் முக்கியமாக ஃபில் பண்ணணும். மீதிலாம் இருந்தால் போடலாம், இல்லைனா விட்டுடலாம். 121.64 சதுர மீட்டர். மொத்த புல விஸ்தீர்ணத்துக்கு ஸ்டார் இல்லாதனால நான் போடலை. கொடுக்குற அளவு மட்டும் போட்டுட்டு அதுக்கு மதிப்பு போட்டுட்டு சேர்க்க கொடுத்துட்றேன். இப்போ அடுத்து வந்துடலாம். இது சக்குப்பந்தி, அதாவது நம்ம சொத்தை சுற்றி 4 பக்கமும் என்ன இருக்குதுன்னு கொடுக்கறது. நம்ம ஏற்கனவே பிழையான சொத்து விவரத்தில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை தான் இங்கேயும் கொடுக்கணும். அந்த பத்திரத்தில் என்ன இருக்கோ அதை பார்த்து இங்கே ஃபில் பண்ணிடலாம். எப்போவுமே பத்திரத்தில் மாற்றி தான் அடிப்போம். குள்ளவாண்டி இடத்திற்கு கிழக்கு அப்படின்னு இருக்குன்னா இங்கே வந்து நம்ம மேற்கில் அடிப்போம். கண்ணு இடத்திற்கு வடக்கு அப்படின்னா அப்போ தெற்கில் கண்ணு இடம்னு அடிப்போம். இது ஏன்னா இது நம்ம சொத்தை நடுவில் வச்சுக்கிட்டு 4 பக்கமும் என்ன இருக்குதுன்னு ஆன்லைனில் சொல்லுவோம். ஆனால் பத்திரத்தில் அந்த இப்போ குள்ளவாண்டி இடத்திற்கு கிழக்கு, அவங்க பக்கத்துக்கார நிலத்துக்கு கிழக்கில் இருக்கா மேற்கில் இருக்கான்னு சொல்கிறது தான் பத்திரத்தில் வேர்டு ஃபார்மேட்டில் இருக்கிறது. ஆனால் ஆன்லைனில் சொத்து நடுவில், நம்ம சொத்துக்கு நடுவில் நின்றுக்கிட்டு நம்மளுக்கு 4 பக்கம் என்ன இருக்குதுன்னு சொல்கிறது தான் ஆன்லைனு. அதனால் சக்குப்பந்தி மாற்றி மாற்றி அடித்தாச்சு. அதுக்கு அடுத்தது அளவு அங்கே 1 ஃபில் பண்ணிவிட்டு 121.64 இங்கே ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து வந்துடலாம். இந்த பாக்ஸில் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது இங்கிலீஷில் இருந்தால் அதை மட்டும் எடுத்துகிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். சி வைக்கிறேன், தமிழில் ஹெச்ஏவும் எடுத்துடலாம். அவ்வளோதான். இதை காப்பி பண்ணி அந்த பாக்ஸில் போட்டுடலாம். எப்பவுமே இதெல்லாம் அப்படி தான் வரும். அதுக்கப்புறம் தமிழ் அடிக்க வந்துடும். இதையும் காப்பி பண்ணி அப்படியே பாக்ஸில் போட்டுடலாம். ஏற்கனவே இருக்க பத்திரத்தில் எப்படி இருக்கோ அப்படியே தான் இதில் இருக்கணும். இதில் எதுவும் நான் மாற்றம் பண்ணக்கூடாது. பழைய எண் புதிய எண் எது போட்டிருக்கோ அதை அப்படியே இதில் அடிச்சிடணும். அவ்வளோதான். கிணறுலாம் எதுவும் இல்லை, பழைய பத்திரத்தில் எதுவும் இல்லை, அதனால நம்ம சேர்க்கலை. அப்படி ஏதாச்சும் இருந்தால் இதில் சேர்க்கணும். அதுக்காக இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பிழை திருத்தலுக்கு பின் உள்ள அனைத்து சொத்து விவரங்களையும் நகல் செய்யவும். அதை அப்படியே நகல் பண்ணிக்கலாம்.
நகல் பண்ணிட்டேன்னா அது அப்படியே இங்கே காப்பி ஆகிடும். இப்போ கீழே வந்துடுச்சு பாருங்கள், பிழை திருத்தலுக்கு பின் சேர்க்கப்பட்ட சொத்து விவரங்கள். இப்போ நம்ம எதை மாற்றுறோமோ அதை மட்டும்தான் மாற்றணும். நம்மளுக்கு சர்வே எண்ணில் மட்டும்தான் பிரச்சனை. இப்போ சரியான சொத்து விவரம் வந்துடணும். அதில் பிழையான சொத்தில் 38ல் 2 C இருந்தது. சரியான சொத்து விவரத்தில் 39ல் 2 C இருக்குது. இது ஒன்று தான் இப்போ தப்பு. 38ல் 2 C, 39ல் 2 C. மேலேயும் செக் பண்ணியாச்சு அதில் என்ன தப்பு இருக்குன்னு. எல்லாத்தையும் படித்து பார்த்தாச்சு. அந்த ஒரு சர்வே நம்பர் தான், வேறு எந்த பிழையுமே இல்லை இதில். 38ல் 2 C தப்பு, 39ல் 2 C சரியான சொத்து. இப்போ இதில் சர்வே எண் போட்டுடலாம். எடிட் ஆப்ஷனில் போயிட்டு இப்போ நம்ம அங்கே பிழையான சொத்தில் என்னென்ன கொடுத்தோமோ அது எல்லாமே இதில் சேவ் ஆகிட்ருக்கும். இப்போ நம்ம பிழை திருத்தலுக்கு பின் நகல் செய்யவும் வந்து பார்த்திங்களா, அதை கொடுத்தோன்னே அந்த பிழையான சொத்து இங்கே காப்பி பண்ணி வந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் எந்த தப்போ அதை மட்டும் மாற்றினா போதும். நம்ம இப்போ இதில் என்ன மாற்ற போகிறோம், 38ல் 2 C இருந்ததை 39ல் 2 C மாற்ற போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே மாற்ற போகிறதில்ல. தெருப்பெயர், அளவு அதே 121.64 சதுர மீட்டர் தான். அளவில் எதுவும் மாற்றமே கிடையாது, மதிப்பில் எதுவும் மாற்றம் கிடையாது. அதுக்கு அடுத்தது சக்கு பந்திலையும் எந்த மாற்றமும் கிடையாது. சர்வே எண் மட்டும்தான். அந்த பாக்ஸில் மட்டும் போயிட்டு சொத்து விவரத்தில் பாக்ஸ் அடிப்போம் பார்த்திங்களா, அந்த பாக்ஸில் மட்டும் 38ல் 2 C இருக்கிறத 39ல் 2 C மாற்ற போகிறோம். அவ்வளோதான், வேறு எந்த தப்பும் பண்ணலை. சர்வே எண் போட்டாச்சு, அதை 38 39 மாற்றியாச்சு. உட்பிரிவு 2 C போட்டாச்சு. அவ்வளோதான், சதுர மீட்டர் மதிப்பு அது அப்படியே தான் இருக்குது. இப்போது மேம்படுத்துக கொடுத்துட்டேன். கீழே வந்துடுச்சு பாருங்கள், 39ல் 2 C வந்துடுச்சு. இப்போ அடுத்து போயிடலாம். வேறு எதுவும் இதில் மாற்றுறது இல்லை, அதனால் அடுத்து போயிடுறேன். இப்போ எல்லை விவரங்கள், அதாவது சக்குப்பந்தியில் நம்ம எதுவும் தப்பு பண்ணலை, அதனால் அதே சக்குப்பந்தியே இருக்கட்டும் 4 பக்கமும். அடுத்து போயிடலாம். இந்த அளவுலேயும் எதுவும் மாற்றம் இல்லை, அப்படியே வந்தாச்சு. இப்போ இந்த பாக்ஸில் 38ல் 2 C இருக்கிறத 39ல் 2 C மாற்றணும். அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்துடலாம். பாக்ஸில் மாற்றாத வந்துட்டோம், அதனால் அது காமிக்குது. வேறு ஏதாச்சும் மாற்றாமல் இருக்குமான்னு பார்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் மாற்றியாச்சு. இப்போ நம்ம அடுத்து போயிடலாம். எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு சேமிக்க மற்றும் தொடர்க. இது அவ்வளோதான், இதோ அடுத்த பேஜ் போயிடலாம். இது வந்து ஃபீஸ் டீடைல். பிழை திருத்தங்களின்படி உள்ள சந்தை மதிப்பிற்கு கணக்கிடப்பட்ட மொத்த முத்திரை தீர்வை, அதுக்கு கீழே மொத்த பதிவு கட்டணம். அவ்வளோதான். இப்போ வரைவு ஆவணத்திற்கான சுருக்கத்தினை உருவாக்குக. அவ்வளோதான், முடிஞ்சது. டிபி நம்பர் வந்தாச்சு. இப்போ நம்ம பத்திரத்தை வச்சு எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.